ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மோட்டருக்கு வந்து நம்ம பைக்குக்கு வந்து பெரிய பாக்ஸை வந்து இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. ஓகே கைஸ், வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ரெண்டு வந்திருக்கு, ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு நானோ கோட். ஷாம்பு நானோ கோட். இது எதுக்கு வாங்கியிருக்குன்னு உள்ளே இருக்கிற ஜாபனை பார்த்தா தெரியும். பார்ப்போமா? இங்கே பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு. இது கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் ஊற்றிட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி சரி பண்ணோம்னா நல்லா அது வந்து பபுள்ஸ் ஆகி முறையாகி நிறைய இதாக வந்துடும். சார்ஜ் போடுற மாதிரி இருக்கா எனக்கு தெரியல. இதில் நிறைய முறை வந்துடும். நல்லா தண்ணி நிறைய இதெல்லாம் வந்துடும்ல. நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நிறைய முறை வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து இதை ப்ரெஸ் பண்ணோம்னா சல்லுன்னு அடிக்குங்க. ஃபுல்லாக நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கார் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அடித்தோம்னா மோட்ரு ஃபுல்லாக அப்படியே இதை சோப்பாகிடும். ஃபுல்லாக அப்படியே மூடிடும்ல. வெள்ளாட்டின்னு பனி பெஞ்ச மாதிரி இருக்கும்ல. அதுக்குள்ளே தாங்க இது இந்த பாக்ஸு. சரி, இப்போ இதை வந்து இதில் மாட்டணும்னு நினைக்கிறேன். கண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க. மாட்டினோன்னா அது கொஞ்சம் டைட்டாக ஆகுது. இது என்னன்னு தெரியல. சரி, இதை வந்து அப்புறம் பார்ப்போம். இதை தூக்கி ஓரம் வச்சுருவோம். இந்த உள்ளக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இவ்வளோக்கு என்னன்னு தெரியல. இதுலேயும் அதே மாதிரி பாக்ஸு தான் கொடுத்துருக்காங்க. 2 பாக்ஸும் இருக்குது. என்னன்னு தெரியலை. இதுவும் அதே தான் நினைக்கிறேங்க. இதுவும் அதே பாக்ஸ் தான். இதுவும் அந்த மாதிரி பாக்ஸ் தாங்க. பரவாயில்ல, சேஃப்டிக்கு யூஸ் ஆகும். பாய். மாட்டல கழுவுறது. சோப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி பம்பு அடித்தோம்னா நிறைய முறை வந்துடும். அப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நிறைய இது சோப்பு ஃபுல்லாக படிஞ்சிரும். அழுக்கு போகும், டக்குன்னு அழுக்கு போகும். அதுக்கு 2 வந்திருக்கு. இதுவும் அதே தான். ஸ்பேராக ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கடைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட வைக்கிறேன். 2 வந்துருக்கு. இது ஸ்பேராக ஒன்று வந்திருக்கு. 2 கொடுத்துருக்காங்க. ஓடுதா? ரிகார்டிங் ஓடுதா இல்லையா? ஓடுதா? அப்போ நம்ம பேசுறதா கேட்கும்ல? மைக் இருக்கா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குட்டி பாக்ஸாக இருக்குல்ல. இது வந்து சும்மா முன்னாடி வந்து கேமரா இந்த மாதிரி மாட்டுறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கிம்பிள் மாதிரி வாங்கினேங்க. பார்ப்போமா? இதையும் ஓப்பன் பண்ணிடுறோம். அப்போவே எடுத்துட்டேன். 2 வந்துருக்குங்க. ரெண்டு வந்திருக்கு கைஸ். ஆமாம், இந்த ஒன்று ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது ஒன்று தான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்படி தான் இருக்குது. இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் அப்புறமா மோட்டரில் மாட்டி விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பொருள். இது ஒரு வித்தியாசமான பொருள்.
இது வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதுதாங்க மெயின் பொருள். முருங்கக்காய் இருக்கு, அதை அப்படியே எடுத்துரு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாதில்ல. நம்ம ஓப்பன் பண்ணி அப்படியே அது சீட்டை வந்து பிடிச்சிக்கிட்டே நிற்கணும். அது பிடிச்சா கூட சும்மா விட்டால் கூட அப்படியே நிற்காதுங்க. இந்த வேணாம் இந்த வரான் பாருங்கள், இது ஒரு நல்ல தம்பி. நிற்காதில்ல, அதுக்காண்டிதாங்க இது வாங்கினது. இது வந்து மாட்டிட்டோம்னா நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தூக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூக்கணும் அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே தூக்கும். இது ஒரு இது மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரின்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே தூக்கும். நம்ம மோட்ரு வந்து அப்படியே சும்மா மூடி நல்லா அமுக்கி விட்டுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்குள்ளே தாங்க இது. சூப்பராக இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியல, எப்படி அமுங்க மாட்டேங்குதுங்க. எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியலை, மேனுவல் இருக்கும். நான் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இதெல்லாம் நான் வந்து செட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கலை, இன்னும் இருக்குது. செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், பாய். ஸோ கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒன்று தாங்க மாட்ட முடிஞ்சிச்சு நம்மளால். இது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ, இன்ஸ்டா 360 இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாங்க. வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே மவுண்ட்டுங்க இது, அவ்வளோதாங்க. இந்த வழியாக மாட்டிட்டேன். இந்த சீட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து மாட்ட முடியல. உள்ளே ஒரு மெட்டலாக கொடுத்துருக்காங்க கைஸ், உள்ளே வெறும் மெட்டலாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கம்பெனி ஷோரூம் போய் தான் அதை வந்து மாட்ட கொடுக்கணும். கேட்டு பார்ப்போம், அங்கே போய் இதை மாட்ட முடியுமா, மாட்டி தர முடியுமான்னு கேட்டு பார்ப்போம். மாட்டிட்டு வேணால் உங்களுக்கு வந்து அதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மோட்டோ விளாக்கிங் பண்ண முடிஞ்சால், மலேசியாவில் வந்து மோட்டோ விளாக்கிங் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். நீங்கள் என்ன எப்படின்னு சொல்லுங்கள், பண்ணலாமா வேணாமான்னு. சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய், see you, take care.